Hi friends, welcome to Untitled Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. இந்த 3 வீக்ஸ் இந்த ஆயில் யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் கிடைக்குது, ரிசல்ட்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுபடி எனக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஹேர் லாஸ் கம்மியாக இருக்குது, ஹேர் நல்லா லென்த்தாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து அந்த க்ரே ஹேர் லைட்டாக மாறுறதுக்கு ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணனால இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுபடி இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 6 பாதாம் பருப்பு, அதை வந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், அதையும் 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நல்லெண்ணெய் பேசிக்காகவே நல்ல குளிர்ச்சியான ஒரு இன்க்ரீடியண்ட். இது ஒரு 500 ml அளவு எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி நம்ம இதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் மட்டும்தான். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய், நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க தேங்காய் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்களா தேங்காய் எண்ணெய், பேராஷூட், சம்பூரணம், அந்த மாதிரி நிறையா வரும். அந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். அதனால தான் நான் வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே 500 ml அளவு தான். நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஒரே அளவு எடுத்திருக்கேன் நான். அடுத்து செம்பருத்தி பூ, இது வந்து 20லேருந்து 25 பூ எடுத்திருக்கேன் நான். இதை எப்படி க்ளீன் பண்ணணும், அதாவது எப்படி பார்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற காம்போ சென்டரில் மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து சென்டரில் அந்த சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு ரெட் கலரில் இருக்கும், முத்தாவும் இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு இது இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்துடணும். அந்த பெட்டல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டரில் வந்து பெரிய சீடு இருக்கும். அந்த சீடை மட்டும் கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரூட்டு மட்டும் கட் பண்ணி தின் ஸ்லைஸரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 6லேருந்து 7 ஆம்லா எடுத்திருப்பேன். அடுத்து வந்து கற்றாழை அல்லது ஆலோவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டெம் அளவு இருக்கும். இதை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின்னோடே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சின்ன வெங்காயம், இது வந்து 10லேருந்து 12 எடுத்திருக்கேன் நான். இதையுமே தோல் உரித்து மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து க்ரீன் லீவ்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருவேப்பிலை, வெற்றலை, அடுத்து மருதாணி இலை, வேப்பிலை எடுத்திருக்கேன் நான். ஒரு கை அளவு கருவேப்பிலை, மருதாணி இலை, அடுத்து செம்பருத்தி பூ. இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணியிருக்கிற அளவு தான் போடணும்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கருவேப்பிலை ஒரு கையளவு எடுத்திருக்கு. அடுத்து வெற்றிலை வந்து 4 வாங்கியிருக்கு. இது ஒரு 10 வெற்றிலை வாங்கினோம் நாங்கள். அதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நான். 4 இலை மட்டும் போதும். அதில் வந்து நுனியும் காமும் கட் பண்ணிக்கணும். எப்போவுமே வெற்றிலை யூஸ் பண்ணும்பொழுது நுனியும் காமும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம பெரியவங்க கிட்ட தான் எதுக்குன்னு நம்ம கேட்கணும். அடுத்து வந்து மருதாணி இலை, இதுவுமே ஒரு கையளவு எடுத்திருக்கேன் நான். இந்த மருதாணி இலை வந்து இங்கே லோக்கலில் ஒரு இடத்துல இருந்தது, அங்கே பறிச்சுட்டு வந்தோம். அந்த வெற்றிலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இளநீர் பாயாசம் ரெசிபி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த வாங்கின கடையில் தான் அந்த வெற்றிலையும் வாங்கினோம். அடுத்து ஒரு 10லேருந்து 12 வேப்பிலை, அடுத்து ஒரு கை அளவு காஞ்ச ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேன் நான். இந்த ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க, சலாலா சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹாஃபா சவுக், அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அங்கே தான் நாங்கள் வாங்கினோம் அந்த பேக்கெட். அது வந்து ஒரு கையளவு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அதை வந்து மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக பவுடரை அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மிளகு 10லேருந்து 12 எடுத்துக்கோங்க.
அடுத்து பட்டை, அது வந்து 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அடுத்து வந்து கிராம்பு, அது ஒரு 6 அளவு எடுத்துக்கலாம். 6 கிராம்பு போதும். அடுத்து நம்ம பாதாமையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஊற வச்ச தண்ணியே சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் ஹைட்டாகவும் அடிகனமான பெரிய பாத்திரமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போது அந்த பாத்திரம் நல்லா சூடாகி அதில் ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆன பின்னாடி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி இலை, அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெற்றிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் தனித்தனியாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சூப்பராக இருக்குது. அது என்னென்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கூட நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நோட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கே பாருங்கள், அது நல்லா நுர பொங்கி வர ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம காஞ்ச ரோஜா இதழ்கள் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப பொங்கி வரும், ஆனால் கீழே விழாது. ஏன்னா நம்ம ஹைட்டான பாத்திரம் எடுத்துருக்கிறனால அதுவாகவே அந்த பபிள்ஸ் வந்து கம்மியாகி அதுவாக கீழே போயிடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருஞ்சீரகம் இருக்குல்ல, பவுடர் பண்ணது, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் அல்லது ஆம்லா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலோவேரா அல்லது கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ண பின்னாடி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெய் கரெக்டான ஸ்டேஜில் ரெடியாக இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே கலர் மாறி பிளாக்காக மாறும். ப்ளஸ் வந்து அந்த லீவ்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நொறுங்கும், பவுடராக நொறுங்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சணும். டோட்டலாக 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து 1 லிட்டர் அப்படின்னா நமக்கு ஒரு 700 ml அளவு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும், ஆனால் அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1 மந்த்துக்கு மேலேயே கூட வரும் உங்களுக்கு. இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அடியில் செட்டில் ஆகாமல், அது அடிப்பிடிக்காமல், அது பாத்திரத்தோடு ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. ஏதாவது ஒன்றை எடுத்து இந்த மாதிரி நொறுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நொறுங்கணும், பவுடராக ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ எடுத்து ஒன்று அமுக்கி பார்த்தோம், உடையுது, பட் வந்து நொறுங்கலை, ஒரு பவுடர் மாதிரி ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிருச்சு. அது எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னா, இப்போது ஒரு லீஃப் வந்து எடுத்து நொறுக்கி பார்க்கலாம். அது வந்து ஈஸியாக நொறுங்கி ஒரு மாதிரி துகளாக உடையும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு லீஃப் எடுத்து நம்ம உடச்சி பார்த்தோம், அதே மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பபிள்ஸ் வரதும் அப்படியே கம்ப்ளீட்டாக நின்றுடும். நல்லா ஆறின பின்னாடி இந்த மாதிரி நூல் துணி அல்லது காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்மளோட எண்ணெயும் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை இந்த கிளாத் மூலமாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம்.
நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஆயிலை ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி அந்த கிளாத்தை பிடிச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் ஆகி அந்த பவுலில் கலெக்ட் ஆகும். பாருங்கள், நம்மளோட எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் அந்த மூட்டையை. அப்படி ட்விஸ்ட் பண்ணும்பொழுது அந்த எண்ணெய் நல்லா ஃபில்டர் ஆகி விழும் அந்த பவுலில். எல்லா எண்ணெயும் கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எண்ணெய் அந்த கிளாத்லேயும் அந்த போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கிளாத்தோட அந்த மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அப்படியே தலையில் வந்து கொஞ்ச நாளைக்கு அதில் இருக்கிற எண்ணெயை நம்ம அப்சர்வ் பண்ணணுன்னா தலையில் அதை வச்சு ஒத்தடை மாதிரி கொடுத்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் செட்டில் ஆக விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் எஞ்சி இருக்கிற எண்ணெய் வந்து மறுபடியும் ஃபில்டர் ஆகி வரும். அதையும் நம்ம தனியாக பவுலில் அல்லது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண அந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப அந்த ஒரு சிலருக்கு வந்து குளிர்ச்சியானது தேய்ச்சா சளி பிடிக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. நாள் ஈவினிங் இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ண ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி ரெடி பண்ண அந்த எண்ணெயை வந்து பாட்டிலில் மாற்றிக்கோங்க. பாட்டிலில் மாற்றிக்கிட்டு மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் வரும். இது முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குது. நானும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் தெரிஞ்சனால தான் இதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.